சங்கீதம் 5. நெகினோத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். கர்த்தாவே, என் வார்த்தைகளுக்கு செவிகொடும், என் தியானத்தை கவனியும். நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன். என் ராஜாவே, என் தேவனே, என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டருளும். கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருள்வீர். காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். நீர் துன்மார்க்கத்தில் பிரியப்படுகிற தேவன் அல்ல, தீமை உம்மிடத்தில் சேர்வதில்லை. வீம்புக்காரர் உம்முடைய கண்களுக்கு முன்பாக நிலை நிற்க மாட்டார்கள். அக்கிரமக்காரர் யாவரையும் வெறுக்கிறீர். பொய் பேசுகிறவர்களை அழிப்பீர். இரத்த பிரியனையும் சூதுள்ள மனுஷனையும் கர்த்தர் அருவருக்கிறார். நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்திற்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்ளுவேன். கர்த்தாவே, என் சத்துருக்களின் நிமித்தம் என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி எனக்கு முன்பாக உம்முடைய வழியை செவ்வைப்படுத்தும். அவர்கள் வாயில் உண்மையில்லை, அவர்கள் உள்ளம் கேடுபாடுள்ளது. அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேதக்குழி, தங்கள் நாவினால் இச்சகம் பேசுகிறார்கள். தேவனே, அவர்களை குற்றவாளிகளாக தீரும். அவர்கள் தங்கள் ஆலோசனைகளாலேயே விழும்படி செய்யும். அவர்கள் துரோகங்களினுடைய திரட்சியின் நிமித்தம் அவர்களை தள்ளிவிடும். உமக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்களே. உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து எந்நாளும் கம்பீரிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக. கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர். சங்கீதம் 59. சவுல் தாவீதை கொல்லுவதற்காக ஏவலாட்களை அனுப்பினபோது அல்-தஷ்கேத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க அவன் பாடி ராகத் தலைவனுக்கு ஒப்புவித்த மிக்தாம் என்னும் சங்கீதம். என் தேவனே, என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும். என்மேல் எழும்புகிறவர்களுக்கு என்னை விலக்கி உயர்ந்த அடைக்கலத்திலே வையும். அக்கிரமக்காரருக்கு என்னை தப்புவித்து இரத்த பிரியரான மனுஷருக்கு என்னை விலக்கி ரட்சியும். இதோ என் பிராணனுக்கு பதிவிருக்கிறார்கள். கர்த்தாவே, என்னிடத்தில் மீறுதலும் பாவமும் இல்லாதிருந்தும் பலவான்கள் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடுகிறார்கள். என்னிடத்தில் அக்கிரமம் இல்லாதிருந்தும் ஓடித்திரிந்து யுத்தத்துக்கு ஆயத்தமாகிறார்கள். எனக்கு துணை செய்ய விழித்து என்னை நோக்கி பாரும். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலின் தேவனே, நீர் சகல ஜாதிகளையும் விசாரிக்க விழித்தெழும்பும். வஞ்சகமாய் துரோகம் செய்கிற ஒருவருக்கும் தயை செய்யாதேயும். அவர்கள் சாயங்காலத்தில் திரும்பி வந்து நாய்களைப் போல ஊளையிட்டு ஊரைச் சுற்றித் திரிகிறார்கள். இதோ தங்கள் வார்த்தைகளை கக்குகிறார்கள். அவர்கள் உதடுகளில் பட்டயங்கள் இருக்கிறது. கேட்கிறவன் யார் என்கிறார்கள். ஆனாலும் கர்த்தாவே, நீர் அவர்களை பார்த்து நகைப்பீர். புறஜாதிகள் யாவரையும் இகழுவீர். அவன் வல்லமையை நான் கண்டு உமக்கு காத்திருப்பேன். தேவனே, எனக்கு உயர்ந்த அடைக்கலம். என் தேவன் தம்முடைய கிருபையினால் என்னை சந்திப்பார். தேவன் என் சத்துருக்களுக்கு வரும் நீதி சரிக்கட்டுதலை நான் காணும்படி செய்வார். அவர்களை கொன்று போடாதேயும். என் ஜனங்கள் மறந்து போவார்களே. எங்கள் கேடகமாகிய ஆண்டவரே, உமது வல்லமையினால் அவர்களை சிதறடித்து அவர்களை தாழ்த்தி போடும். அவர்கள் உதடுகளின் பேச்சு அவர்கள் வாயின் பாவமாயிருக்கிறது. அவர்கள் இட்ட சாபமும் சொல்லிய பொய்யும் ஆகிய இவைகளின் நிமித்தம் தங்கள் பெருமையில் அகப்படுவார்களாக. தேவன் பூமியின் எல்லை வரைக்கும் யாக்கோபிலே அரசாளுகிறவர் என்று அவர்கள் அறியும் பொருட்டு அவர்களை உம்முடைய உக்கிரத்திலே நிர்மூலமாக்கும். இனி இராதபடிக்கு அவர்களை நிர்மூலமாக்கும். அவர்கள்
சாயங்காலத்தில் திரும்பி வந்து நாய்களைப் போல ஊளையிட்டு ஊரைச் சுற்றித் திரிகிறார்கள். அவர்கள் உணவுக்காக அலைந்து திரிந்து திருப்தி அடையாமல் முறுமுறுத்துக் கொண்டிருப்பார்கள். நானோ உம்முடைய வல்லமையை பாடி காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழுவேன். எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமும் ஆனீர். என் பலனே, உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமும் கிருபையுள்ள என் தேவனுமாயிருக்கிறார். சங்கீதம் 133. தாவீது பாடின ஆரோகண சங்கீதம். இதோ, சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். சாமுவேலின் முதலாம் புஸ்தகம், அதிகாரம் 21. தாவீது நோபில் இருக்கிற ஆசாரியனாகிய அகிமெலேக்கினிடத்தில் போனான். அகிமெலேக்கு நடுக்கத்தோடே தாவீதுக்கு எதிர்கொண்டு போய், ஒருவரும் உம்மோடே கூட வராமல் நீர் ஒண்டியாய் வருகிறது என்ன என்று அவனை கேட்டான். தாவீது ஆசாரியனாகிய அகிமெலேக்கை பார்த்து, ராஜா எனக்கு ஒரு காரியத்தை கட்டளையிட்டு, நான் உன்னை அனுப்பின காரியமும் உனக்கு கட்டளையிட்டதும் இன்னதென்று ஒருவரும் அறியாதிருக்க வேண்டும் என்று என்னோடே சொன்னார். இன்ன இடத்திற்கு வரவேண்டும் என்று சேவகருக்கு சொல்லியிருக்கிறேன். இப்போதும் உம்முடைய கையில் இருக்கிறது என்ன? 5 அப்பமாகிலும் என்னவாகிலும் இருக்கிறதை என் கையிலே கொடும் என்றான். ஆசாரியன் தாவீதுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த அப்பம் இருக்கிறதே ஒழிய சாதாரண அப்பம் என் கையில் இல்லை. வாலிபர் ஸ்திரீகளோட மாத்திரம் சேராதிருந்தால் கொடுப்பேன் என்றான். தாவீது ஆசாரியனுக்கு பிரதியுத்தரமாக, நான் புறப்படுகிறதற்கு முன் நேற்றும் முந்தா நாளும் ஸ்திரீகள் எங்களுக்கு விலக்கமாயிருந்தார்கள். வாலிபருடைய அசம்பிகளும் சுத்தமாயிருக்கிறது. இன்றைய தினம் வேறே அப்பம் பாத்திரத்தில் பிரதிஷ்டை பண்ணப்பட்டதினால் இது சாதாரணமாயிற்றே என்றான். அப்பொழுது கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து எடுக்கப்பட்ட சமூக தப்பங்களைத் தவிர வேறே அப்பம் அங்கே இராதபடியினால் ஆசாரியன் அவனுக்கு பரிசுத்த அப்பத்தை கொடுத்தான். அவைகள் எடுக்கப்படுகிற நாளிலே அதற்கு பதிலாக சூடான அப்பம் வைக்கப்படும். சவுலுடைய வேலைக்காரரில் ஏதோமியனாகிய தோவேக்கு என்னும் பேருள்ள ஒருவன் அன்றைய தினம் அங்கே கர்த்தருடைய சந்நிதியில் தடைபட்டிருந்தான். அவன் சவுலுடைய மேய்ப்பருக்கு தலைவனாயிருந்தான். தாவீது அகிமெலேக்கை பார்த்து, இங்கே உம்முடைய வசத்தில் ஒரு ஈட்டியானாலும் பட்டயமானாலும் இல்லையா? ராஜாவின் காரியம் அவசரமானபடியினால் என் பட்டயத்தை ஆகிலும் என் ஆயுதங்களையாகிலும் நான் எடுத்துக்கொண்டு வரவில்லை என்றான். அதற்கு ஆசாரியன், நீர் ஏலே பள்ளத்தாக்கிலே கொன்ற பெலிஸ்தனாகிய கோலியாத்தின் பட்டயம் இதோ ஏபோத்துக்கு பின்னாக ஒரு புடவையிலே சுருட்டி வைத்திருக்கிறது. அதை நீர் எடுக்க மனதானால் எடுத்துக்கொண்டு போம். அதுவே அல்லாமல் வேறொன்றும் இங்கே இல்லை என்றான். அப்பொழுது தாவீது, அதற்கு நிகரில்லை, அதை எனக்கு தாரும் என்றான். அன்றைய தினம் தாவீது எழுந்து சவுலுக்கு தப்பியோடி காத்தின் ராஜாவாகிய ஆகீசிடத்தில் போனான். ஆகீசின் ஊழியக்காரர் அவனை பார்த்து, தேசத்து ராஜாவாகிய தாவீது இவன் அல்லவோ? சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று இவனை குறித்தல்லவோ ஆடல் பாடலோட கொண்டாடினார்கள் என்றார்கள். இந்த வார்த்தைகளை தாவீது தன் மனதிலே வைத்துக்கொண்டு காத்தின் ராஜாவாகிய ஆகீசுக்கு மிகவும் பயப்பட்டு அவர்கள் கண்களுக்கு முன்பாக தன் முக நாடியை வேறுபடுத்தி அவர்களிடத்தில் பித்தங்கொண்டவன் போல காண்பித்து வாசற்கதவுகளிலே கீறிக்கொண்டிருந்து தன் வாயிலிருந்து நுரையை தன் தாடியிலே விழப்பண்ணிக் கொண்டிருந்தான்.
அப்பொழுது ஆகீஸ் தன் ஊழியக்காரரை நோக்கி, இதோ இந்த மனுஷன் பித்தங்கொண்டவன் என்று காண்கிறீர்களே, இவனை நீங்கள் என்னிடத்தில் கொண்டு வந்தது என்ன? எனக்கு முன்பாக பைத்திய சேஷ்டை செய்ய நீங்கள் இவனை கொண்டு வருகிறதற்கு பைத்தியக்காரர் எனக்கு குறைவாய் இருக்கிறார்களோ? இவன் என் வீட்டிலே வரலாமா என்றான். சங்கீதம் 34. தாவீது அபிமெலேக்கு முன்பாக வேஷம் மாறின போது அவனால் துரத்தி விடப்படுகையில் பாடின சங்கீதம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. பிள்ளைகளே, வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார்? உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. தீமை செய்கிறவர்களுடைய பேரை பூமியில் இராமல் அற்றுப்போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாயிருக்கிறது. நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். நொறுங்குண்ட இருதயமுள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். அவனுடைய எலும்புகளையெல்லாம் காப்பாற்றுகிறார், அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. தீமை துன்மார்க்கனை கொல்லும், நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளிகள் ஆவார்கள். கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்துமாவை மீட்டுக் கொள்கிறார், அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. சாமுவேலின் முதலாம் புஸ்தகம் அதிகாரம் 22 வசனங்கள் 1 முதல் 5 வரை. தாவீது அவ்விடத்தை விட்டு தப்பி அதுல்லாம் என்னும் கெபிக்கு போனான். அதை அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டார் அனைவரும் கேட்டு அங்கே அவனிடத்துக்கு போனார்கள். ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் யாவரும் அவனுடைய கூடிக்கொண்டார்கள். அவன் அவர்களுக்கு தலைவனானான். இந்த பிரகாரமாக ஏறக்குறைய 400 பேர் அவனோடு இருந்தார்கள். தாவீது அவ்விடத்தை விட்டு மோவாபியரை சேர்ந்த மிஸ்பேக்கு போய் மோவாபின் ராஜாவை பார்த்து, தேவன் என்னை எப்படி நடத்துவார் என்று நான் அறியுமட்டும் என் தகப்பனும் என் தாயும் உங்களிடத்திலே தங்கியிருக்கும்படி தயவு செய்யும் என்று சொல்லி அவர்களை மோவாபின் ராஜாவினிடத்தில் அழைத்து கொண்டு போய்விட்டான். தாவீது அரணில் இருந்த நாளெல்லாம் அவர்கள் அங்கே அவனோடு இருந்தார்கள். பின்பு காத் என்னும் தீர்க்கதரிசி தாவீதை பார்த்து, நீர் அரணில் இராமல் யூதா தேசத்திற்கு புறப்பட்டு வாரும் என்றான். அப்பொழுது தாவீது புறப்பட்டு ஆரேத் என்னும் காட்டிலே போனான். நாளாகமத்தின் முதலாம் புஸ்தகம் அதிகாரம் 12 வசனங்கள் 8 முதல் 18 வரை. காத்தியரில் பரிசையும் ஈட்டியும் பிடித்து சிங்கமுகம் போன்ற முகமும் மலைகளில் இருக்கிற
வெளிமான் வேகம் போன்ற வேகமும் உள்ளவர்களாயிருந்து யுத்த சேவகரான பராக்கிரமசாலிகள் சிலரும் வனாந்திரத்தில் உள்ள அரணான இடத்தில் இருக்கிற தாவீது பட்சமாய் சேர்ந்தார்கள். யாரென்றால், எத்சேர் என்னும் தலைவன், அவனுக்கு 2வது ஒபதியா, 3வது எலியாப், 4வது மிஸ்மன்னா, 5வது எரேமியா, 6வது அத்தாயி, 7வது எலியேல், 8வது யோகனான், 9வது எல்சபாத், 10வது எரேமியா, 11வது மக்பன்னாயி. காத் புத்திரரான இவர்கள் இராணுவ தலைவராயிருந்தார்கள். அவர்களில் சிறியவன் 100 பேருக்கும் பெரியவன் 1000 பேருக்கும் சேர்வைக்காரராய் இருந்தார்கள். யோர்தான் கரை புரண்டு போயிருக்கிற 1ஆம் மாதத்தில் அதை கடந்து கிழக்கேயும் மேற்கேயும் பள்ளத்தாக்குகளில் இருக்கிற யாவரையும் துரத்திவிட்டவர்கள் இவர்களே. பின்னும் பென்யமீன் புத்திரரிலும் யூதா புத்திரரிலும் சிலர் அரணான ஸ்தலத்தில் இருக்கிற தாவீதினிடத்தில் வந்தார்கள். தாவீது புறப்பட்டு அவர்களுக்கு எதிர்கொண்டு போய் அவர்களுக்கு உத்தரவு கொடுத்து, நீங்கள் எனக்கு உதவி செய்ய சமாதானமாய் என்னிடத்தில் வந்தீர்களானால் என் இருதயம் உங்களோடு இசைந்திருக்கும். என் கைகளில் கொடுமை இல்லாதிருக்க என்னை என் சத்துருக்களுக்கு காட்டிக் கொடுக்க வந்தீர்களேயாகில் நம்முடைய பிதாக்களின் தேவன் அதை பார்த்து கண்டிப்பாராக என்றான். அப்பொழுது அதிபதிகளுக்கு தலைவனான அமாசாயின் மேல் ஆவி இறங்கினதினால் அவன், தாவீதே, நாங்கள் உம்முடையவர்கள், ஈசாயின் குமாரனே, உமது பட்சமாயிருப்போம். உமக்கு சமாதானம், சமாதானம். உமக்கு உதவி செய்கிறவர்களுக்கும் சமாதானம். உம்முடைய தேவன் உமக்கு துணை நிற்கிறார் என்றான். அப்பொழுது தாவீது அவர்களை சேர்த்து கொண்டு அவர்களை தண்டுக்கு தலைவராக்கினான்.